இன்றைக்கான மினி விலாக் பார்க்கலாமா? சுரக்காய் வச்சு சாம்பார் தானே செய்வோம். சட்னி எப்படி பண்ணுறோங்கிறத பார்ப்போமா? இப்போ கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1.5 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக வந்துட்டு கடலப்பருப்பு சேர்த்துட்டு லைட்டாக பொரிஞ்சு வரணும். ரொம்ப வறுப்பட வேண்டாம். எல்லாமே சேர்த்து வணக்கும் போது கடலப்பருப்புமே நல்லா பொரிஞ்சிடும். இப்போ ஒரு பல்லாரி வெங்காயம், ஒரு தக்காளியை கட் பண்ணிவிட்டு லைட்டாக வதக்கினதுக்கப்புறமா பிஞ்சு சுரக்காயை அரை சுரக்காய் சேர்த்துருக்கேன். பிஞ்சாக பார்த்து சேர்த்துக்கங்க, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சுரக்காயில் தண்ணி விட்டு வரும். நல்லா சுருள வதங்கணும். வதங்கினா தான் சட்னியில் வந்துட்டு அந்த பச்சை வாசனை வந்து வராமல் இருக்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை, அரை மூடி தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா ஒரு துண்டு புளி, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி விட்டு நான் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். நான் சட்னியை திக்காக வச்சுருக்கேன். இனிமேல் தண்ணி விட்டும் கூட கலந்து வச்சுக்கலாம். நல்லா தண்ணி விட்டு கலந்ததுக்கப்புறமா தாளித்து கொட்டி சேர்த்துக்கலாம். இது நல்லா மொறுமொறுன்னு தோசை, வெங்காய தோசை, முட்டை தோசை எல்லாத்துக்குமே சைடிஷ் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லியோட தோசைக்கு டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.